ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கராத்தே கிட் த லெஜண்ட்ஸ் அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஸ்டோரி, அதாவது எல்லோரும் கேட்டதான் சொல்கிறேன். ஸ்டோரி ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். நீங்கள் முன்னாடி எல்லா கராத்தே கிட் படத்துலையும் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த ஸ்டோரி தான் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே. என்ன நம்ம போன பாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா சைனா, நியூயார்க்லேருந்து அவர் சைனாக்கு போயிருப்பார். இவர் சைனாலேருந்து இங்கே வராரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஸோ அவர் அங்கே சைனாலேருந்து இங்கே வந்து இங்கே இருக்கிற ஒரு டோர்னமெண்ட்டில் கலந்து அதில் ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் மெயின் பிளாட்டு. பட் நான் சொல்கிறேன், பாசிட்டிவ்ஸ் அண்ட் ரிவ்யூஸில் நான் நெகட்டிவ்ஸில் சொல்கிறேன் என்ன பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக எனக்கு பட்டது, இட்ஸ் அப்சல்யூட்லி ஜாக்கி சான் அண்ட் ரால்ஃப் ரெண்டு பேரும் தான் த கோட்டுங்க. அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க லிட்டரலி சொல்லணும். ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரான்ச்சைஸாக தான் கொண்டு போனாங்க. ஏன்னா முன்னாடி ரிலீஸ் ஆன எல்லா கராத்தே கிட் படத்தோட ரெஃபரன்ஸ் வச்சு தான் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரெய்லர்ஸ் பார்த்தா நமக்கு தெரிஞ்சு. ஸோ ரால்ஃப் பார்த்தீங்கன்னா யாரும் தெரியாட்டி கராத்தே கிட் ஃபஸ்ட் பார்ட், அதாவது இதுக்கு முன்னாடி வந்த பார்ட் கிடையாது, முன்னாடி 1978 1980s அந்த டைமில் வந்து கராத்தே கிட்டில் வந்த ஒரு கிட்டு தான் பார்த்தீங்கன்னா ரால்ஃப். அந்த ரால்ஃப் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த படத்தில் கிட்டத்தட்ட ட்ரைனிங் அந்த ஒரு இடத்துல வர ஒரு ரெஃபரன்ஸ் கேரக்டர் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை நீங்கள் அந்த கராத்தே கிட் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா மேபி அது உங்களுக்கு இனிமேல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவாக பட்டுச்சு. ரெண்டாவது, இது பார்த்திங்கன்னா நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிற மாதிரி தான், இட் இஸ் அ டெக்னிக்கலி சவுண்ட் ஃபிலிம். ஸோ நான் இப்போ தேட்டரில் பார்த்த வரைக்கும், நான் ரிவ்யூ போட்ட வரைக்கும் எல்லாமே மோஸ்ட்லி டெக்னிக்கலி சவுண்ட் ஃபிலிமாக தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இதுவுமே ஒரு டெக்னிக்கலி சவுண்ட் ஃபிலிம் தான். ஏன்னா சோனி மாதிரியான ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி உள்ளே வரும்போது இட்ஸ் அப்சல்யூட்லி அண்ட் டெக்னிக்கலி சவுண்ட் ஃபிலிம் தான். ஸோ இது டெக்னிக்கலி சவுண்ட் ஃபிலிமாக இருக்கிறதுனால சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், கட்ஸ் ஆகட்டும், எல்லாமே நீட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது. அதில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாத மாதிரி இருக்குது. சினிமோட்டோகிராஃபியில் ஒரு சின்ன ஒரு குறை இருக்குது, பட் அது பெருசாக தெரியாது உங்களுக்கு. படம் பார்க்கும்போது அது டெக்னிக்கலே ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, பட் நீங்கள் கமர்ஷியலாக அது ஒரு ஃபிலிமாக பார்க்கும்போது அது மிகப்பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு தெரியாது. இப்போ நெகட்டிவ்ஸ்குள்ளே போயிடலாம். எஸ், நீங்கள் கேட்பீங்க என்ன இவ்வளோ சீக்கிரமாக நெகட்டிவ்ஸ்குள்ளே போயிட்டேன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த படம் லிட்டரல் சொன்னால் ஒரு ப்ரொமோஷனல் ஸ்டண்ட்டு மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே எனக்கு வந்து ஷார்ட் டூரேஷன் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த படம் லிட்ரலி டசன் ஒர்க் அவுட் ஃபார் மீ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இது வெறும் ஒரு 1.5 மணி நேரம் பண்ண ஒரு 90 நிமிஷம் தான். அது கிட்டத்தட்ட சொல்லணும்னா இப்போ வருது இல்லையா வெப் சீரிஸ், அதில் வர ஒரு எபிசோட் மாதிரி தான். ஸோ ஒரு 1.5 மணி நேரங்கிறது ஒரு எபிசோட் மாதிரி தான் அப்படி எடுத்துக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே ஏகப்பட்ட சப்ளாட்லாம் என்னென்னு கேட்குறீங்கன்னா, ஏதோ ஒரு பெரிய ஒரு கதை இருக்கும். அந்த கதையில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பார்ட் வச்சுருப்பாங்க. சின்ன ஒரு பார்ட் மட்டும் தனியாக ஒரு கதை பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ட்ரெயின் பாட்டுக்கு லைனாக போயிட்டுருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கதையில் ஒரு சின்ன சப்ளாட். இந்த மாதிரி இந்த கதையை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சப்ளாட்ஸ் இருக்குது. அந்த சப்ளாட்ஸில் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுறதா இல்லை கதையில் கதை எப்படியோ பழைய கதை தான், பழைய பழசான கதை தான். பட் ஸ்டில் அந்த ஒரு மெயின் கதையை ஒன்று ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும், ஒரு சப்ளாட் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 அன் ஹவரில் ஒரு சப்ளாட் ஒன்று வச்சுருந்தாங்க, அதை நான் ரிவீல் பண்ண விரும்பலை. அந்த ஃபஸ்ட்டு 1/2 அன் ஹவரில் வச்சுருந்த அந்த சப்ளாட்டை நீங்கள் இன்னுமே பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரீஃப் பண்ணி இனிமேல் நீங்கள் எடுத்துருக்கலாம். அதையே பார்த்தீங்கன்னா ஒரு கதையாக வச்சு நீங்கள் எடுத்துருக்கலாம். இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் கராத்தே கிட். எஸ், கராத்தே கிட் ஃபாலோ அப்பில் அந்த ஒரு கதை வராட்டணுமே அந்த அந்த சப்ளாட் நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த சப்ளாட். மேபி அதை வச்சாச்சு ஒரு ஃபுல் மூவி எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ரெண்டாவது விஷயம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அண்ட் அந்த மெயின் லீடோட ஆக்டிங் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார். ஃபைட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார். பட் ஸ்டில் சம்வேர் அந்த ஒரு ஆக்டிங் ஸ்கில்ஸ் லேக் ஆகுங்க. ரால்ஃபோட ஆக்டிங் அதெல்லாம் பார்த்து வந்ததுனால இவரோட ஆக்டிங் எங்கேயோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. நான் வந்து குறை சொல்லல, பட் ஸ்டில் அவரை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு இவரோட பெஸ்ட்டை பொட்டன்ஷியலை கொண்டு வர முடியலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபீல் இருக்குது. மூணாவது பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இது ஒரு ப்ரொமோஷனல் ஸ்டண்ட்டு மாதிரி தான் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா முழுக்க கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா பழைய கேமியோஸ், அதாவது பழைய ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் கொடுக்குறதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வச்சு நம்ம எப்படியாச்சும் ஓட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரைட்டிங் தான் எழுதியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் இந்த ரைட்டிங்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அவ்வளோ சப்ளாட் எழுதியிருக்காங்க.
ஒரு மெயின் பிளாட்டுங்கிறதே கிடையாது. ஒரு மெயின் பிளாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நிறைய சப்ளாட்ஸ் எழுதியிருக்காங்க. அது இன்னுமே ரைட்டிங் ஏன் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் படம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி எடுத்தாங்களான்னு தெரில. ஏன்னா இன்னுமே நீங்கள் பெருசு பண்ணியிருக்கலாம். லைக் அந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. லிட்டரலி சொல்லணும்னா ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. அந்த டோர்னமெண்ட் சீக்வன்ஸை இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெருசு பண்ணியிருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்குது. அதுவும் அந்த வில்லன் கேரக்டருக்கெல்லாம் சுத்தமாக சொல்லணும்னா ரைட்டிங்கே பத்தலைங்கிற மாதிரி தான். ரைட்டிங்கே பத்தலை அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இன்னுமே உங்களுக்கு டைம் இருந்திருக்கு. டைமில் 3 மணி நேரம் 40 நிமிஷம் போயிடுச்சுன்னா சரி நீங்கள் யோசிக்கலாம், ஐயோ டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் தான் நீங்கள் எடுத்திருக்கீங்கும்போது யூ ஹாவ் அ டைம், ரைட்? ஸோ உங்களுக்கு இனிமேல் டைம் இருக்குது. ஸோ பொறுமையாக நீங்கள் உட்காந்து உங்கள் ரைட்டர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இன்னுமே உங்களோட பெஸ்ட்டு பொட்டன்ஷியலை எப்படி கொண்டு வரலாம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதணுமே தவிர 1.5 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முடித்த மாதிரி தான் இருக்குது. லிட்டரலாக சொல்லணும்னா திஸ் டிசப்பாயின்ட்ஸ் மீ. நம்மளோட டூரேஷனில் சொன்னால் அதே மிஸ்டேக் தான். அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளே நான் கட் ஷார்ட் பண்ணுங்கிறதுக்காகவே என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. லிட்டரலாக சொல்லணும் என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. சோனிடே ஏன்னா ஒவ்வொரு ஃபர்னிச்சரை உடச்சிட்டு இருக்கேன். நான் சிரிக்கிறது பார்த்து உங்களுக்கு கடுப்பாகலாம். பட் ஸ்டில் ஒவ்வொரு ஃபர்னிச்சராக உடச்சிட்டு இருக்காங்க. மேடமே உடச்சான், வேணாம் உடச்சான், இப்போ அடுத்து கராத்தைக்கிட்டே உடச்சிட்டேடாடி. ஏன்டா சோனி, தினேஷ் நீயுமாடா, இந்த மாதிரி சோனி நீயுமாடா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஓவரால் சொல்லணும்னா நீங்கள் ஒரு கராத்தே கிட்டோட ஃபேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் அப்சல்யூட்லி கிவ் இட் அ ட்ரை. நீங்கள் கன்ஃபார்ம் நீங்கள் தேட்டரில் போய் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே தலைவன் ஜாக்கி சானுக்காகவே நீங்கள் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நீங்கள் வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்கேன்ப்பா நான் ஒரு படத்தை போய் பார்க்கணுன்னா ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் இட். நீங்கள் பழைய மூவிஸ் ரிலீஸ் ஆன எல்லா மூவிஸும் பார்த்துட்டீங்கன்னா இந்த படத்தை போய் பார்க்கலாம். கடைசியாக இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 5 ஸ்டாருக்கு எவ்வளோ கொடுப்பேன்னா இட்ஸ் கோலா பை 2.5 ஸ்டார்ஸ். 5 ஸ்டார்ஸு கொடுக்குறேன். ஸோ யூ கேன் செக் இட் அவுட் இந்த தியேட்டர்ஸ். பட் பழைய மூவிஸ்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா இன்னுமே அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. லைக் MCU மூவிஸ் மாதிரி தான். ஸோ தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்கலாம். அண்ட் அப்டேட் வீடியோவும் வரப்போகுது. ஸோ அதை பார்க்கணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். See you guys.